ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாமா? ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் இவ்வனமாய் சொல்லியிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆம் தேவ ஜனமே, நாட்களிலே ஆண்டவருடைய மகிமையான காரியங்கள் நமது வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருக்காக எழும்பணும். அந்த எழுப்புதலை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எழும்புகிறதான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதின் காலத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நம்மை கொண்டு செய்ய திட்டமுள்ளவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்காய் எழும்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய மகிமை உங்களது வாழ்க்கையிலும் எனது வாழ்க்கையிலும் இருந்து பெரிய காரியங்களை செய்து அவருக்காய் ஜொலிக்க பண்ணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரின் வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்யட்டும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a good day. Praise the Lord.